தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பில் குடியிருப்பு நிலங்களை உரிமையாக்கிட சட்டம் இயற்றுவதற்காக 10 லட்சம் பேரிடம் கையெழுத்து இயக்கமும், மக்கள் தொகை அடிப்படையற்ற நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பிற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக விழிப்புணர்வு இயக்கமும் நடத்தப்படும் என தமிழ்நாடு முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் சக்திவேல் தெரிவித்துள்ளார். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்பொழுது பேசிய கட்சியின் தலைவர் சக்திவேல், தேவையற்ற நீர்நிலைகள் மற்றும் தன்மை மாறிய மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்துள்ள ஏழை மக்களுக்கு இடம்பெயர்வு இன்றி அங்கேயே தொடர்ந்து வாழ தமிழக அரசு உடனடியாக சட்டம் இயற்றினால் அது அத்தகைய மக்களை நிரந்தரமாக பாதுகாக்கும் என்றும், அடுத்த நிலையில் இதுவரை இப்படி பாதிக்கப்பட்டு வெளியேற்றிய மக்களுக்கு உரிய மாற்று இடங்கள் அளிக்கப்படாமல் இருப்பதாகவும், ஆட்சேபகரமற்ற அரசு புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு அளித்திட தமிழக அரசு அரசாணைகளை வெளியிட்டு பட்டாக்களை வழங்க வேண்டும் என்றும், இருப்பினும் உண்மையில் தேவையற்ற நீர்நிலைகள் மற்றும் தன்மை மாறிய மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்போரின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும், இத்தகைய மக்களை நிரந்தரமாக பாதுகாத்திட தமிழக அரசு சட்ட பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழக முற்போக்கு கட்சி அதற்காக அனைத்து வகையான அரசு புறம்போக்கு நிலங்களை பல்லாண்டு காலமாக குடியிருந்து வரும் மக்களுக்கு அந்த குடியிருப்பு நிலங்களை உரிமையாக்கிட சட்டமிட்டிட வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி 10 லட்சம் பேரின் கையெழுத்துக்களை பெறுவதற்கான இயக்கமும் தமிழக முற்போக்கு கட்சியின் சார்பில் நடத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார். அரசியல் சாசன பிரிவு 82 திருத்தப்பட்டு மக்களவை இடங்கள் அனைத்தும் மாநிலங்களுக்கு சமமாக, அரசியல் சாசன பிரிவு 82 திருத்தப்பட்டு மக்களவை இடங்கள் அனைத்தும் மாநிலங்களுக்கு சம அளவில் பிரிக்கப்பட வேண்டும் என்றும், மாநிலங்களுக்கிடையே நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு என்பது மக்கள் தொகையின் அடிப்படையில் இருக்கக்கூடாது என அவர் வாதிட்டார். மக்கள் தொகையின் அடிப்படையில் இருக்கக்கூடாது என அவர் தெரிவித்தார். இப்பொழுது இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு சட்டம் என்பது தேசிய இன மக்களின் அல்லது மாநில மக்கள் தொகைக்கு ஏற்ப இருக்கக்கூடியது என்றும், அதன் காரணமாக அதிக மக்கள் தொகை பெருக்கம் கொண்ட மாநிலங்களில் மக்களவை அதிக இடங்களை பெற்று குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் தீவிரமாக கடைபிடித்திடும் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைந்து அதற்கேற்ப குறைவான மக்கள் தொகை இடங்களை பெறுவது மைய அரசில் அதிகார குவியலை சில மாநிலங்களுக்கு ஏற்படுத்தும் என தெரிவித்தார். தேசிய இளைஞர்களுடைய கூட்டாட்சின்னு வச்சுக்கலாம், இல்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களுடைய கூட்டாட்சியை கூட வைத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டாட்சிகள் என்பது எல்லா மாநிலத்துக்கும் சரிசமமான உரிமை தான் இருக்க முடியும். இல்லது சில குறிப்பிட்ட மாநிலங்கள் ஒன்று சேரும் போது அதிகாரம் அவர்களுக்கு கையில் போயிருப்பது போல ஒரு அமைப்பு இருந்தால், அது யாரும் அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் மற்ற மக்களை, அந்த மாநிலங்களை இரண்டாம் தர குடிமக்களாக இந்த நாட்டிலேயே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக தான் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியாவிலே கடைபிடித்து வரக்கூடிய, அது பாரதிய ஜனதா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய முறை என்பது மக்கள் தொகை அடிப்படை, அதே போல வளர்ச்சி, நமக்கான தேவையை உணர்ந்து அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்வது கிடையாது. அவர்கள் குறிப்பிட்ட அடிப்படையை வைத்துக் கொடுக்கிறார்கள். மக்கள் தொகை அடிப்படையிலே பங்கு பிரிப்பது, நம்ம எவ்வளவுதான் வரி கொடுத்தாலும் அதற்கான வரி என்பது அவர்கள் அவர்களுடைய திட்டத்தை வைத்துக் கொடுக்கிறார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படை என்ன, மக்கள் தொகை அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள். மக்கள் தொகை அடிப்படையற்ற நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு நடைபெற மத்திய அரசை வலியுறுத்தி விழிப்புணர்வு இயக்கத்தை தமிழகம் முழுவதும் நடத்துவதென தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த இரு நிகழ்வுகளிலும் ஜனநாயக மகளிர் கட்சி இணைந்து செயல்படும் என அறிவித்துள்ளார். மேலும் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் சக்திவேல், செயலாளர் வழக்கறிஞர் சோபன் பாபு, வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம், மகளிர் அணி தலைவர் திருமதி காஞ்சனா, ஜனநாயக மகளிர் கட்சி தலைவர் அம்மு ஆறுமுகம், நிறுவன தலைவர் வழக்கறிஞர் நஞ்சுண்டேஸ்வரன், கள்ளிக்குப்பம் மக்கள் நலக்குழு பொறுப்பாளர்கள் ஜெயமுருகன், ஆறுமுகம், ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.